கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 2015 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மன்னிப்பேன் மன்னிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கிரமம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்த பின்னாடி அவர்களுடைய அக்கிரமத்தை தேடினாலும் அது காணாதிருக்கும், பாவத்தை தேடினாலும் அவை கிடையாதிருக்கும். ஏனென்றால் கர்த்தரால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. எவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ, யாருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னித்த காரணத்தினாலே அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். இன்றைக்கும் பாவத்திலே வாழ்கிற மகனே, மகளே, கர்த்தர் உனக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் பாவம் நீங்க முற்றிலும் கழுவும், என் அக்கிரமம் நீங்க சுத்திகரியும் என்று ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு சிலுவையில் நீர் மரணம் அடைவதற்கு, சிலுவையிலே நீர் அடிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த எல்லாரையும் மன்னித்து, மன்னிப்பின் ஒரு சந்தோஷத்தை, மன்னிப்பின் அவசியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தவரே, இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவைகளை தேடினாலும் காண கிடைக்காத சூழ்நிலையை உருவாக்கினதைப் போல இன்றைக்கும் எல்லாருடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், அவர்களை பரிபூரணமடைய செய்யும். பாவம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற மகனே, இயேசுவிடத்தில் வா. அவர் உன் பாவத்தை மன்னிப்பார், அக்கிரமத்தை மன்னிப்பார். உன்னை தன் சொந்த பிள்ளையாய் ஏற்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை, உன் தொழிலை, வியாபாரத்தை, குடும்பத்தை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.